அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். இறைவனின் வார்த்தை நம் மனசாட்சியை தொட்டு நம் உள்ளத்தின் மறைவான சிந்தனைகளையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தி நம்மை சீரமைக்கும் தெய்வீக ஆற்றல் கொண்டது. அந்த வார்த்தைக்கு நம் இதயங்களை திறக்கும் போது அது நம்மிடம் உள்ள தவறான எண்ணங்களை அகற்றி நம்மை நேர்மையான பாதையில் வழி நடத்தும். எனவே நாள்தோறும் இறை வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகளின் உள்ளங்களில் உம்முடைய உயிருள்ள வார்த்தை கிரியை செய்ய அருள் தாரும். அவர்களின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் உமது வார்த்தையின் ஒளியால் சீர்தூக்கி பார்த்து அவர்களை தவறான பாதைகளிலிருந்து விலக்கி தூய்மையான மனதோடு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன்.